வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக உளுந்து கடலைப்பருப்பு போட்டு நம்ம தக்காளி சட்னி செய்வோம். இந்த சட்னிக்கு அது தேவையில்லை. அது இல்லாமல் வேறு 2 பொருள் சேர்த்து சூப்பரான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பல்லாக பூண்டு வந்து ஒரு 7 பல் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து லேசாக ஒரு பரட்டிட்டு இது வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக இருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணதை. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லி இலை சேர்த்து லேசாக ஒரு பரட்டி விட்டுக்கலாம். மல்லி இலை சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம். அவ்வளோதான், அமர்த்திடலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்ததெல்லாம் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோம்னா வேர்க்கடலாம் அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை கொட்டிக்கலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.